electrical cells. So electrical cells is a device which converts chemical energy into electrical energy. So cells அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ எலக்ட்ரிக் செல்ஸ் அப்படின்றது என்ன சார் அப்படின்னா, இட் இஸ் ஏ டிவைஸ் which is used to convert the chemical energy into electrical energy so that it will produce the electricity. ஸோ அது கெமிக்கல் எனர்ஜி வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக மாற்றுறதுனால it will produce the electricity. ஸோ முதல்ல செல் அப்படின்னா எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். ஸோ செல்லில் வந்து நம்ம முதல்ல வந்து 2 டேர்ம் நல்லா தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து எலக்ட்ரோலைட் அண்ட் வந்து எலக்ட்ரோட். ஸோ எலக்ட்ரோட் அப்படின்றது ஆல்ரெடி நோ. ஸோ ஆனோடு, இது வந்து கேத்தோடு. ஸோ ஹியர் ஒரு பீக்கர் எடுத்துக்கிறோம். இந்த பீக்கரில் வி ஆர் ஹேவிங் த சொல்யூஷன் சல்ஃபூரிக் ஆசிட் H2SO4 எடுத்துக்கிறீங்க. ஸோ இந்த இடத்துல வந்து ஆனோடா கார்பனோ, கேத்தோட வந்து எனக்கு என்னவும் சார் இருக்குது அப்படின்னா ஜிங்காகவும் இருக்குது. ஸோ இப்போ எனக்கு என்ன சார் அப்படின்னா, தெர் இஸ் த நோ இன்டர்னல் கனெக்ஷன் பிட்வீன் த ஆனோட் அண்டு கேத்தோடு. இந்த ஆனோடுக்கும் கேத்தோடுக்கும் நடுவில் ஒரு இன்டர்னல் கனெக்ஷனே எனக்கு கிடையவே கிடையாது. இப்போ நான் என்ன சார் பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ இதுதான் வந்து எனக்கு என்ன சார் அப்படின்னா, இந்த டயக்ராம் தான் இட் வில் இண்டிகேட் த செல்ஸ். இதுதான் வந்து செல். ஸோ நவ் வி ஆர் கோயிங் டு அப்டைன் த கரண்ட் பை யூஸிங் த சல்ஃபூரிக் ஆசிட். இந்த சல்ஃபூரிக் ஆசிட்டை வச்சு நம்ம என்ன சார் பண்ணுறோம் அப்படின்னா கரண்ட்டை வந்து அப்டைன் பண்ண போகிறோம். ஸோ இப்போ எனக்கு என்ன சார் அப்படின்னா, ஸோ இது வந்து சல்ஃபூரிக் ஆசிட். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சல்ஃபூரிக் ஆசிட்டில் வந்து நான் என்ன சார் பண்ணுறேன் அப்படின்னா, ஆனோட சல்ஃபூரிக் ஆசிட்டில் வந்து நான் என்ன சார் பண்ணுறேன் அப்படின்னா ஆனோட வந்து இன்சர்ட் பண்ணி வச்சுருக்கேன். பட் ஜிங்கை வந்து நம்ம இன்சர்ட் பண்ணக்கூடாது. அதாவது கேத்தோன்னு சொல்லக்கூடிய ஜிங்கை வந்து நம்ம என்ன சார் பண்ணக்கூடாது அப்படின்னா, பிகினிங்கில் வி டிடன்ட் இன்சர்ட் இன்சைட் த சொல்யூஷன். ஒய் பிகாஸ் ஆஃப் செல்ஸில் பார்த்திங்க அப்படின்னா இந்த சொல்யூஷன், இந்த ரியாக்ஷன் ஸ்டார்டட் வித் அ நெகட்டிவ் டெர்மினல், எண்டட் வித் அ நெகட்டிவ் டெர்மினல். ஸ்டார்டிங் வித் அ நெகட்டிவ் டெர்மினல், எண்டிங் வித் அ நெகட்டிவ் டெர்மினல். அப்போ நீங்கள் என்ன சார் பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு சொல்யூஷனை ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணிக்கிறீங்க. தட் மீன்ஸ் யூ ஆர் டேக்கிங் எ பீக்கர். ஸோ யூ ஆர் டேக்கிங் த சல்ஃபூரிக் ஆசிட் சொல்யூஷன் H2SO4 நீங்கள் எடுத்துக்கிறீங்க. தென் ஆஃப்டர் சம் டைம் யூ ஆர் இன்சர்ட்டிங் த ஆனோட் இன் டு த சொல்யூஷன். ஆனோட் அப்படின்றது விச் இஸ் நத்திங் பட் கார்பன் ஹியர். ஸோ ஆனோட் அப்படின்றது பாசிட்டிவ் பொட்டன்ஷியல் நீங்கள் உள்ளே இன்சர்ட் பண்ணிடுறீங்க. பட் வி டிடன்ட் இன்சர்ட் த கேத்தோடு. ஈவன் தோ வி ஆர் இன்சர்ட்டிங் த ஆனோட் இன் டு த சொல்யூஷன், வி டிடன்ட் இன்சர்ட் த கேத்தோடு. ஒய் பிகாஸ் ஆஃப் ஹியர் கேத்தோடு இஸ் நத்திங் பட் ஜிங்க். ஸோ ஆஃப்டர் சப்போஸ் இஃப் யூ ஆர் கோயிங் டு இன்சர்ட் த ஜிங்க் இன் டு த சொல்யூஷன் மீன்ஸ் அந்த ரியாக்ஷன் கோயிங் டு பி ஸ்டார்டட். நீங்கள் ஜிங்கை உள்ளே வச்ச உடனே இந்த ரியாக்ஷன் வந்து எனக்கு என்ன சார் ஆயிரும் அப்படின்னா ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ அப்போ நம்ம என்ன சார் பண்ணுறோம் அப்படின்னா, ஜிங்கை வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட் நீங்கள் தனியாக வச்சுருக்கணும். நீங்கள் எப்போ வந்து இஃப் யூ வாண்ட் டு கரண்ட், நீங்கள் எப்போ வந்து உங்களுக்கு கரண்ட் தேவைப்படுதோ அந்த டைமில் தான் நீங்கள் வந்து ஜிங்கை வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணணும். ஸோ இந்த ஜிங்கை நீங்கள் உள்ளே இன்சர்ட் பண்ணோடனே இந்த ரியாக்ஷன் ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ ஜிங்க் வந்து மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் நேச்சர். ஸோ யூ ஆர் ஸ்டடி இன் த கெமிஸ்ட்ரி, உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஜிங்க், ஆக்சிஜன் எல்லாமே மோர் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. When inserting zinc into the H2SO4 solution, the zinc is converted into Zn2 plus and 2 electrons. Zn2 plus ஆகும் 2 electrons ஆகும் பிரியும். So இது more electronegativity. So that's why the 2 electrons are remains in the cathode. The 2 positive ions jumped in the sulfuric acid solution. இந்த 2 plus ions என்ன சார் பண்ணோம் அப்படின்னா 2 positive ions, அந்த Zn2 plus அப்படின்னு சொல்லக்கூடிய 2 positive ions என்ன சார் பண்ணோம் அப்படின்னா which is jumped into the sulfuric acid solution. Then sulfuric acid break ஆகி எனக்கு என்ன சார் ஆகும் அப்படின்னா Zn2 ப்ளஸும் SO4 2 மைனஸும் சேர்ந்து ஜிங்க் சல்ஃபேட்டை எனக்கு டெபாசிட் ஆயிரும். Then here we are having the 2H plus. இந்த 2H plus என்ன சார் பண்ணோம் அப்படின்னா when it reacting with the anode it will observing the 2 electrons from the anode. நல்லா ஞாபகம் வச்சுக்கிங்க. இந்த ரியாக்ஷன் வந்து எனக்கு என்ன சார் ஆகுது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஜிங்க்கில் தான் ஸ்டார்ட் ஆகும். Then after inserting the zinc into the H2SO4 solution, zinc is converted into Zn2 plus 2 electrons. The 2 electrons are remains in the cathode. The 2 plus ions, Zn2 plus ions எனக்கு என்ன சார் பண்ணணும் அப்படின்னா சல்ஃபூரிக் ஆசிட்டில் ஜம்ப் ஆகி இது வந்து which is converted into zinc sulfate. எனக்கு ஜிங்க் சல்ஃபேட் சால்ட்டாக வந்து எனக்கு டெபாசிட் ஆயிரும். இந்த 2H plus ions which attracted the 2 electrons from the anode. அப்போ வந்து இங்கேருந்து 2 electrons வந்து எனக்கு வந்து எனக்கு என்ன சார் anode வந்து 2 electron attract பண்ணுறப்ப which is neutral which is nothing but it will produce the electrical energy so that we can use the current. நம்ம அது வந்து என்னவா எடுத்துக்கிறோம் அப்படின்னா கரண்ட் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஐ ஹோப் யூ ஆல்ரெடி நோ அபவுட். நீங்கள் வந்து சில ஆசிட்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆசிட்ஸ்லேருந்து நம்ம செல்ஸ் எல்லாம் எடுக்கலாம். லெமன், ஸோ லெமனில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ பெட்டர் எக்ஸாம்பிள் லெமனில் வந்து எனக்கு என்ன சார் இருக்குது அப்படின்னா சிட்ரிக் ஆசிட் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இதே மாதிரி ஒரு கார்பன் ஒரு ஜிங்க் எடுத்து நீங்கள் இன்சர்ட் பண்ணிங்க அப்படின்னா இட் வில் கிவ் த சம் லோ அமௌண்ட் ஆஃப் கரண்ட். ஒய் பிகாஸ் ஆஃப் இன்சைட் த லெமன் வி ஆர் ஹேவிங் த ஆசிட். ஸோ சிட்ரிக் ஆசிட் இருக்குது. நீங்கள் வந்து ஆனோடும் கேத்தோட அதாவது கார்பன் ஜிங்க் நீங்கள் இன்சர்ட் பண்ணுறப்ப ஸோ பை த ப்ராசஸ் இங்கே நான் எப்படி சொன்னனோ அதே மாதிரி அங்கேயும் ப்ராசஸ் நடந்து எனக்கு என்ன சார் ஆகும் அப்படின்னா கரண்ட் வந்து எனக்கு ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ செல் அப்படின்றது எனக்கு என்ன சார் அப்படின்னா வி ஆர் அப்டைனிங் த கரண்ட் ஃப்ரம் த சொல்யூஷன்.
ஸோ சொல்யூஷன் விச் இஸ் நத்திங் பட் அசிடிக் சொல்யூஷன்லேருந்து நம்ம எடுக்கிறோம். இந்த ஆனோடும் கேத்தோடு ரெண்டுக்கும் பேர் எனக்கு என்ன சார் அப்படின்னா எலக்ட்ரோட்ஸ். ஸோ எலக்ட்ரோட் இஸ் நத்திங் பட் the anode or cathode which is said to be electrodes அப்படின்னு நம்ம சொல்கிறோம். the solution what we are going to use here is said to be electrolyte அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நல்லா நம்ம வச்சுங்க. எலக்ட்ரோட் அப்படின்றது ஒன்றுமே கிடையாது. ஆனோடு கேத்தோடு ரெண்டும் சேர்ந்தால் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா எலக்ட்ரோட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த சொல்யூஷனுக்கு பேர் நான் என்னென்னு சொல்கிறேன் அப்படின்னா எலக்ட்ரோலைட் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ எலக்ட்ரோலைட் அப்படின்றது நம்ம என்ன சொல்யூஷன் நம்ம யூஸ் பண்ணுறோம், எல்லா இடத்துலையுமே சல்ஃபூரிக் ஆசிட் தான் நம்ம யூஸ் பண்ண ஆசை கிடையாது, சிட்ரிக் ஆசிட், HCl. ஸோ நம்ம நம்மளுக்கு தேவைக்கேற்றப்பல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு என்ன சார்னா தென் மெயின் வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த செல்ஸ் அண்ட் பேட்டரி அப்படின்னா when the several cells are connected together is said to be battery. ஸோ ஒரே ஒரு செல் அப்படின்றது தனியாக இருந்துச்சுன்னா செட் டு பி செல், தென் காம்பினேஷன்ஸ் ஆஃப் செல் இஸ் செட் டு பி பேட்டரி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இப்போ இந்த இடத்துல எனக்கு என்ன சார் நடக்குதுன்னா பை கெமிக்கல் ரியாக்ஷன். வாட் இஸ் மீன் பை கெமிக்கல் ரியாக்ஷன் ஹியர்? when the zinc is inserting in the H2SO4, இந்த zinc 2 plus 2 electrons இந்த H2SO4ல 2H plus SO4 2 minus இதெல்லாம் மாறுது இல்லைங்களா, அதுக்கு பேர் தான் நம்ம கெமிக்கல் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். பை கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் the battery produces the potential difference across the terminals. அப்போ இங்கே பாசிட்டிவ் இங்கே நெகட்டிவ் இருக்கும். So in the by chemical reaction it will lead to it will creating the potential difference across the terminals. So potential difference அப்படின்னா எனக்கு என்ன சார்னா ஒரு இடத்துல ஹையர் பொட்டன்ஷியலும் அனதர் இடத்துல இன்னொரு பிளேஸ்லேருந்து லோயர் பொட்டன்ஷியல் இருக்கும். அப்போ ஸோ இஃப் யூ ஆர் டேக்கிங் the 2 points, one point having the higher potential, another point having the lower potential, when it connecting together the electrons are flow from the higher potential into lower potential. அப்போ கரண்ட் எப்போவுமே நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் லாஸ்ட் கிளாஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. So current is nothing but இந்த பாசிட்டிவ் பொட்டன்ஷியல், அதாவது பாசிட்டிவ் டெர்மினல்லேருந்து எனக்கு எங்கே சார் போகும் அப்படின்னா டுவோர்ட்ஸ் நெகட்டிவ் டெர்மினல் போகும் அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். ஸோ அப்போ கரண்ட் பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ் போனால் மட்டும் தான் கரண்ட் கிடையாது, ஆல்சோ இட் கேன் ஃப்ளோ ஃப்ரம் த ஹையர் பொட்டன்ஷியல் இன்டோ லோயர் பொட்டன்ஷியல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அப்போ செல் அப்படின்றது எனக்கு என்ன சார்னா இட் இஸ் எ டிவைஸ் விச் கன்வெர்ட்ஸ் கெமிக்கல் எனர்ஜி இன்டோ எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ஸோ தட் இட் வில் ப்ரொடியூஸ் த எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இங்கே ஒரு ஆனோட ஒரு கேத்தோடு எடுத்துகிட்டு நீங்கள் சொல்யூஷனில் வைக்கிறப்ப பை சொல்யூஷன் நீங்கள் இந்த ப்ராசஸ்லாம் நீங்கள் நடக்கிறதுனால எனக்கு என்ன சார் ஆகும் அப்படின்னா வேறு obtaining the potential difference. So due to the potential difference when we connecting together and the potential difference it will lead to the current, so it will going to create the current அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ஆக்சுவலி இப்போ இங்கே எனக்கு என்ன சார் அப்படின்னா ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நான் அந்த இடத்துல என்ன சார் பண்ணுறேன் அப்படின்னா இங்கே ஒரு 10 volt கொடுக்குறேன், இங்கே ஒரு பாசிட்டிவ் இருக்குது, இங்கே ஒரு எங்கே இருக்குது நெகட்டிவ் இங்கே இருக்குது, ஒரு 10 volt கொடுக்குறேன் அப்படின்னா இங்கே 10 volt இந்த சொல்யூஷனுக்குள்ள எனக்கு அப்படியே அப்டைன் ஆகாது. ஒய் பிகாஸ் ஆஃப் நீங்கள் இந்த சொல்யூஷன் எடுக்கிறப்ப தெர் இஸ் 2 conditions. மெயினாக நம்ம 2 conditions நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். என்னென்னா ஃபஸ்ட்டு இந்த சொல்யூஷன் இஸ் ஏபிள் டு கண்டக்ட் த கரண்ட், அந்த சொல்யூஷன் கரண்ட்டை கண்டக்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஆர் இன் அதர் வேர்ட்ஸ் எனக்கு என்ன சார் அப்படின்னா இட் இஸ் ஈஸிலி டு ப்ரோக். ஒய் பிகாஸ் ஆஃப் நீங்கள் H2SO4 எடுக்கிறீங்க, இங்கே ஜிங்க் இன்சர்ட் பண்ணுறீங்க, இந்த H10 2+ போன உடனே இந்த H2SO4 2H plus SO4 2 minus பிரிஞ்சால் தான் we are getting the zinc sulfate and 2H plus. Suppose after inserting the zinc the H2SO4 didn't respond to நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணல அப்படின்னா there is no use. So that means there is no chance to obtain the current. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த சொல்யூஷன் ஈஸியாக பிரேக் ஆகிற மாதிரி இருக்கணும். ரெண்டாவது இட் இஸ் ஈஸிலி ஏபிள் டு கண்டக்ட் த கரண்ட், அந்த மாதிரி நம்ம பார்க்கணும். இப்போ எனக்கு என்ன சார் அப்படின்னா இந்த சொல்யூஷனை பிரேக் பண்ணுறதுக்கு சப்போஸ் நம்ம கொஞ்சம் ஒர்க் நம்ம செலவு பண்ணிடுவோம். ஸோ கொஞ்சம் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் கரண்ட் எனக்கு ஸ்பெண்ட் ஆயிரும். ஸோ அப்போ நான் இங்கே ஒரு 10 volt கிடைக்கும் நான் நினச்சேன்னா எனக்கு ஒரு 9 volt தான் கிடைக்கும். ஸோ வோல்டேஜ் டிக்ரீசஸ். ஒய் பிகாஸ் ஆஃப் சம் அமௌண்ட் ஆஃப் ஒர்க் கேன் பி டன் பை பிரேக் த சொல்யூஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், பிரேக் த சொல்யூஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அந்த லோ அமௌண்ட் ஆஃப் வோல்டேஜ் எனக்கு ட்ராப் ஆகுது இல்லவா, அதை நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ நான் ஒரு 10 volt கொடுக்குறேன், எனக்கு 9 volt தான் எனக்கு கிடைக்கிது அப்படின்னா தெர் இஸ் லாஸ் ஆஃப் வோல்டேஜ். ஸோ லாஸ் ஆஃப் வோல்டேஜ் நான் யாரால் எடுத்துக்கிறேன் அப்படின்னா பை ஹூம் அப்படின்னு யாரால் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ். ஸோ இது சொல்யூஷனுக்குள்ளே இருக்கிறதுனால இட் இஸ் செட் டு பி இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் விச் இஸ் டினோட்டட் இன் த சிம்பிள் ஆஃப் ஸ்மால் ஆர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன சார் பண்ணுறோம் அப்படின்னா எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்றது இஎம்எஃப் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்றது இஎம்எஃப் அப்படின்றது எனக்கு என்ன சார் அப்படின்னா ஒரு சோர்ஸ் ஆஃப் இஎம்எஃப் இஸ் செல் ஆர் பேட்டரி. ஒரு இஎம்எஃபோட சோர்ஸ் எனக்கு யார் சார் அப்படின்னா செல் ஆர் பேட்டரி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இப்போ எனக்கு என்ன சார் ஆகுது அப்படின்னா நீங்கள் ஒரு இஎம்எஃப் இருக்குது, இஎம்எஃபோட சோர்ஸ் செல் ஆர் பேட்டரி. ஒரு செல்லோட கெப்பாசிட்டி தான் ஒரு பேட்டரியோட கெப்பாசிட்டி தான் விச் இஸ் செட் டு பி இஎம்எஃப்.
நீங்கள் ஒரு பேட்டரி எடுக்கிறீங்க, அதில் வந்து மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ இட் கிவ்ஸ் த 5 வோல்ட் அப்படின்னா அந்த 5 வோல்ட் அப்படின்றதான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா இஎம்எஃப் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இஎம்எஃப் இஸ் நத்திங் பட் த கெப்பாசிட்டி ஆஃப் செல் ஆர் பேட்டரி விச் இஸ் நோன் பை த இஎம்எஃப் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ த வோல்டேஜ் ப்ரொவைடட் பை த பேட்டரி when no current flows in the external circuit. ஸோ எக்ஸ்டர்னல் சர்க்யூட்டில் கரண்ட் போகாதப்ப the how much of voltage we are having in the battery is also said to be EMF அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அப்போ என்ன சார் அர்த்தம் அப்படின்னா when the battery is not didn't connected with any external circuit, so then how much voltage we can obtain from the battery is said to be EMF அப்படின்னு சொல்கிறோம். Also the EMF which is used to determine the amount of work a battery or cell does to move a certain amount of charge. Here Q is nothing but charge, so Q around the circuit. So it is also said to be the amount of work done which is required to move the charges around the circuit. நீங்கள் ஒரு சர்க்யூட்டை வந்து சுற்றி வரத்துக்கு அந்த சார்ஜுக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன் தேவைப்படுதோ அந்த ஒர்க் டனுக்கு பிறகு நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா இஎம்எஃப் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆக்சுவலி இந்த நீங்கள் நேமில் பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ்னு இருக்கும். ஸோ எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் இஸ் நாட் ஏ ஃபோர்ஸ், இட் இஸ் ஏ ஒர்க் டன் விச் இஸ் ரெக்யூர்டு டு மூவ் த சார்ஜ். அது வந்து நீங்கள் வந்து ஒரு ஒர்க், அந்த ஒர்க்கை என்ன சார் பண்ணுது அப்படின்னா இட் இஸ் யூஸ்டு டு, அந்த ஒர்க் அப்படின்றது எனக்கு என்னென்னா எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஒர்க் எனக்கு தேவைப்படுது அப்படின்னா ஒரு சார்ஜ் வந்து ஒரு டெர்மினல்லேருந்து ஆரம்பித்து ஒரு சர்க்யூட்டை கம்ப்ளீட் பண்ணி வரதுக்கு அது அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன் விச் இஸ் ரெக்யூர்டு, எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன் எனக்கு தேவைப்படுதோ அதை தான் நம்ம வந்து எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நீங்கள் வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காதீங்க, எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் இஸ் நாட் ஏ ஃபோர்ஸ், நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இந்த எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸை நம்ம என்ன சிம்பிளில் சொல்கிறோம் அப்படின்னா இப்படி போட்டிருப்பாங்க, இந்த சிம்பிளுக்கு பேர் வந்து சை அப்படின்னு சொல்கிறோம். இந்த சிம்பிளுக்கு பேர் சை. ஸோ த சிம்பிள் ஆஃப் த எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் இஎம்எஃப் இஸ் சை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சப்போஸ் இஃப் யூ ஆர் டேக்கிங் த ஐடியல் பேட்டரி the terminal voltage which is equal to EMF. Actually முதல்ல what is meant by EMF you already know, what is meant by that, you know we can learn about the terminal voltage. So terminal voltage அப்படின்றது எனக்கு என்ன சார் அப்படின்னா which is used to charge the battery. So how much of voltage which is required to charge a battery is said to be terminal voltage அப்படின்னு நம்ம சொல்கிறோம். EMF அப்படின்றது which is nothing but the capacity of the battery. நல்லா ஞாபகம் வச்சுங்க, terminal voltage is nothing but the how much of voltage which is required to charge a battery is said to be terminal voltage. EMF is nothing but the capacity of the battery is said to be EMF அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ நான் என்ன சார் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ஐடியல் பேட்டரி அப்படின்னா there is no internal resistance. அப்போ எனக்கு என்ன சார் ஆகும் அப்படின்னா EMF of the battery and the terminal voltage which are equal. But a real battery it will offering the low internal resistance, so terminal voltage not equal to EMF அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ஒரு ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் ஒரு செல் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க. ஸோ ஃப்ரெஷ் செல் இஸ் நத்திங் பட் shell is nothing but we are taking a beaker, inside the beaker we are having some chemical solution, then two electrodes we are taking, and then anode and cathode, the combinations of the total system which is said to be cell அப்படின்னு நம்ம சொல்கிறோம். Suppose if you are going to prepare the fresh cell, it will offering the low internal resistance. So by aging the internal resistance will be increases. That means இதுக்குள்ள நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா ஒரு செல்லை நீங்கள் வந்து இனிஷியலாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறப்ப it will offering the low resistance, so it can deliver the large amount of current. By aging the internal resistance can be increases rapidly or slowly, then current delivered by the battery will be decreases. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், when the internal resistance increases எனக்கு வந்து எனக்கு என்ன சார் ஆகும் அப்படின்னா கரண்ட் வந்து எனக்கு வந்து கம்மிங் வந்து எனக்கு அவுட்கமிங் வந்து எனக்கு கம்மியாக தான் கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் த ரீசன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கார் பைக்கெலாம் பார்த்தீங்க அப்படின்னா அடிக்கடி பேட்டரியில் வந்து தண்ணி ஊற்றிட்டே இருப்பாங்க. ஒய் பிகாஸ் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக செல் நீங்கள் பை பண்ணுறப்ப இட் வில் ஆஃபரிங் த லோ இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ், ஸோ தட் இட் டெலிவர் த லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் கரண்ட். ஸோ நம்மளோட ஒரு ஹெட்லைட்டு, ஹார்னு, ஏசி எல்லாத்துக்குமே வந்து அதிகமான கரண்ட் இது பண்ணும். ஸோ நம்ம யூஸ் பண்ண அதோட பவர் வந்து குறையும். பவர் குறையுது அப்படின்னா கரண்ட் டெலிவர் ஆகுது குறையுது. ஸோ கரண்ட் வந்து எனக்கு டெலிவர் ஆகுது அப்படி குறையுது அப்படின்னா டெலிவரிங் ஆஃப் கரண்ட் வில் பி ரெடியூசஸ் மீன்ஸ் த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வில் பி இன்க்ரீசஸ் ஆட்டோமேட்டிக்கலி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நவ் the determination of R by using voltmeter அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ R is nothing but you already know the small r is nothing but internal resistance of a cell. So now how we are going to calculate how we are going to determine the internal resistance of the cell by using an voltmeter. Voltmeter எடுத்துக்கிறோம். You already know voltmeter is a device which is used to measure the potential difference between the two terminals. It will offering the inside the voltmeter we are having the high resistance. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ voltmeter அப்படின்றது it is a device which is used to measure the potential difference between the two terminals. So however inside the voltmeter we are having the high resistance. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். voltmeterக்குள்ளே யார் ஒளிஞ்சிருக்காங்க, ஒரு high resistance இருக்கும். So this is the diagram.
ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா திஸ் இஸ் த செல் சார். நீங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா யூ கேனாட் கன்ஃபியூஸ், இது வந்து நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஸோ இது வந்து ஒரு பேட்ரி, அந்த பேட்ரிக்குள்ளாரே ஒரு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், அதை நான் தனியாக போட்டிருக்கோம். ஸோ அதை நாங்கள் வந்து தனியாக அரைஞ்சிருக்கோம். ஸோ திஸ் இஸ் எ செல், இட் வில் ஆஃபரிங் த லோ இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். ஒரு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, த வேல்யூ ஆஃப் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் பை த பேட்டரி இஸ் ஆர். ஸோ விச் இஸ் இன் த இன்சைட், பட் நம்ம வந்து ஒரு உங்கள் கன்வீனியன்ட்டுக்கோசரம் தனியாக வரைஞ்சிருக்கோம். இப்போ இந்த டாட்டர் லைன் என்ன சொல்லுது அப்படின்னா போத் ஆர் இன் த சேம் சிஸ்டம். That means the cell or internal resistance which are in the same system when it connecting with the external terminal. External இது வந்து ஒரு voltmeter ஓட கனெக்ட் பண்ணிக்கிறேன். You already know inside the voltmeter we are having the high resistance. So this is a cell. So this is the internal resistance of the cell. So which are the same system. இது ரெண்டுமே எனக்கு வந்து டாட்டர் லைன் அந்த பாக்ஸ்குள்ளே இருக்கிறது எனக்கு என்ன சார் அப்படின்னா சேம் சிஸ்டம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது ஆல்ரெடி எப்போவுமே உங்களுக்கு நல்லாவே நான் சொல்கிறோம், the value of the voltmeter reading is always less than the EMF of the cell. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இந்த voltmeter of the reading also எப்போவுமே இந்த voltmeter ரீடிங் வந்து how much it shows is always less than the EMF of the cell. Why? Because of எனக்கு என்ன சார் அப்படின்னா இங்கே ஒரு internal resistance வந்து எனக்கு low amount of internal resistance எனக்கு இருக்கும். ஸோ அப்போ வந்து எனக்கு என்ன சார்னா இந்த டோட்டல் EMF will இது வந்து எங்கே சார் இருக்கும் அப்படின்னா it should lie across the voltmeter. There is no current flowing in the circuit. So that அந்த கண்டிஷன் வந்து நான் என்ன சார் சொல்கிறேன் அப்படின்னா இட் இஸ் செட் டு பி ஓப்பன் சர்க்யூட். ஸோ ஓப்பன் சர்க்யூட் அப்படின்னா என்னென்னா ஒரு சர்க்யூட்டில் கரண்ட்டே இல்லாமல் இருக்கலாம், there is no current flow in the circuit or the circuit having the low amount of current. இந்த ரெண்டு கண்டிஷனுமே which is said to be open circuit அப்படின்னு நம்ம சொல்கிறோம். When the cell is connected with the voltmeter, இந்த total EMF which should lie in the எங்கே சார் இருக்கும் அப்படின்னா across the voltmeter தான் இருக்கும். there is no current flowing in the circuit. அப்போ வந்து எனக்கு என்ன சார் அப்படின்னா அந்த வேல்யூ ஆஃப் voltmeter எனக்கு என்ன சார்னா EMF கம்மியாக தான் இருக்கும். why? Because it will offering the internal resistance. ஸோ நான் இப்போ என்ன சார் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு ரெண்டாவது கண்டிஷன், அடுத்த கண்டிஷன் எனக்கு என்ன சார் அப்படின்னா இங்கே நான் பார்க்குறேன். ஸோ இந்த இடத்துல வந்து எனக்கு என்ன சார் அப்படின்னா ஒரு சேம் அதே டயக்ராம் தான், இந்த வோல்ட்மீட்டருக்கு பேரலாம் என்ன சார் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸை வந்து நான் ட்ரா பண்ணியிருக்கேன். இப்போ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த கரண்ட் ஃப்ரம் த செல் வந்து எனக்கு வரப்போ இட் வில் சூஸ் த ஈஸியஸ்ட் பாத். ஸோ ஈஸி பாத் எது சார் அப்படின்னா இது வந்து ஆர் அப்படின்றது எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் விச் ஹேவிங் த ஸ்மாலர் மேக்னிடியூட். இந்த வோல்ட்மீட்டர் அப்படின்றது ஆல்ரெடி நோ இன்சைட் த வோல்ட்மீட்டர் வி ஹேவிங் த ஹை ரெசிஸ்டன்ஸ். ஸோ அப்போ கரண்ட் இங்கிருந்து வந்த உடனே தட் இஸ் த டூ வே. ஒரு வேவில் வந்து லோ ரெசிஸ்டன்ஸும் இன்னொரு வேவில் வந்து ஹை ரெசிஸ்டன்ஸும் இருக்குது. ஸோ இந்த ஃப்ளோ ஆஃப் கரண்ட் கேன் பாசிபிள் ஒன்லி த லோ ரெசிஸ்டன்ஸ். அப்போ வந்து எனக்கு என்ன சார் அப்படின்னா கரண்ட் கேனாட் ஃப்ளோ த்ரூ த வோல்ட்மீட்டர், இட் கேன் ஃப்ளோ த்ரூ த எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். ஸோ அப்போ வந்து எனக்கு என்ன சார்னா ஹியர் V is the potential, then how much of potential across the external resistance R means by Ohm's law V is equal to IR. Here the how much of voltage across the voltmeter we can find using the formula, then V is equal to psi minus IR. So psi is nothing but the value of EMF, then I is the current delivered by the battery, then R is the small resistance. Here we are taking small resistance on small resistance is அப்படி small resistance கிடையாது, internal resistance. So here எனக்கு என்னன்னா R is the internal resistance. Why? Because the circuit does not having the external resistance. அப்போ நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் நீங்கள் போடுறப்ப இந்த கரண்ட் வந்து எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வழியாக போகும். ஒய்? பிகாஸ் ஆஃப் இட் ஹேவிங் த ஸ்மாலர் மேக்னிடியூட். இந்த வோல்ட்மீட்டருக்குள்ள ரெசிஸ்டன்ஸ் வந்து ஹையர் மேக்னிடியூட். ஸோ அப்போ ரெசிஸ்டன்ஸ் கம்மியாகிறப்ப இட் சூஸ் த ஈஸியஸ்ட் வே. அப்போ இந்த ஈஸியஸ்ட் வழியாக போயிடும். இந்த வோல்டேஜ் அக்ராஸ் த எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் V is equal to IR. ஆனால் இங்கே வோல்டேஜ் அக்ராஸ் த வோல்ட்மீட்டர் எனக்கு என்ன சார்னா there is no external resistance. அப்போ டெஃபினட்டாக கரண்ட் இட் கேன் ஃப்ளோ ஃப்ரம் த வோல்ட்மீட்டர். ஆனால் வோல்ட்மீட்டர் இட் வில் ஆஃபரிங் த ஹை ரெசிஸ்டன்ஸா. ஸோ அப்போ கரண்ட் கேனாட் ஃப்ளோயிங் த்ரூ த சர்க்யூட். அப்போ வந்து கரண்ட் எனக்கு போகல அப்படின்னா இட் இஸ் செட் டு பி ஓப்பன் சர்க்யூட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். தென் வோல்டேஜ் அக்ராஸ் த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறப்ப எனக்கு என்ன சார்னா V is equal to எனக்கு வந்து psi மைனஸ் எனக்கு என்ன சார் அப்படின்னா IR அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ திஸ் இஸ் த வோல்டேஜ் அப்டைன்ட் அக்ராஸ் த எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ், திஸ் இஸ் த வோல்டேஜ் அக்ராஸ் அப்டைன் ஃப்ரம் த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் V is equal to psi minus IR. ஸோ பை ரீஅரேஞ்சிங் த ஈக்குவேஷன் இந்த மைனஸ் IR இந்தாண்ட கொண்டு வந்துருங்க, இந்த V அந்தாண்ட கொண்டு போயிருங்க. ஸோ அப்போ IR is equal to E minus V. Here IR is equal to V. So we are dividing these two equations because we can find the internal resistance of the cell. ஸோ அப்போ வந்து IR is equal to psi minus V. Here IR is equal to V. ஸோ இந்த ஃபார்முலா வந்து எனக்கு என்ன சார் அப்படின்னா இங்கிருந்து கிடச்சிது பை யூசிங் வோல்ட்மீட்டர். இது வந்து பை யூசிங் எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் II காமனாக கேன்சல் ஆயிரும். பை ரீஅரேஞ்சிங் த ஈக்குவேஷன் R is equal to psi minus V by V into R. So psi is nothing but EMF of the cell, the V is nothing but the voltmeter reading அப்படின்னு நம்ம சொல்கிறோம். the voltage from the voltmeter, R is the external resistance. So due to the suppose we can know the value, so psi V R ஓட வேல்யூ எனக்கு தெரிஞ்சது அப்படின்னா we can calculate the internal resistance of the cell. So
due to the internal resistance of the cell, then power delivered by the battery which is not equal to power rating mentioned by the battery. Suppose if you are going to buy a battery, நீங்கள் வந்து ஒரு பேட்டரி வந்து நீங்கள் பை பண்ணுறீங்க அப்படின்னா வாங்குறீங்க அப்படின்னா இந்த பவர் இஸ் இண்டிகேட்டட் பை த பேட்டரி. அந்த பேட்டரியில் வந்து பவர் இருக்கும். ஸோ 100 வாட் 200 வாட் அப்படின்னு நம்மளுக்கு இருக்கும். ஆனால் உண்மையில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா due to the internal resistance of the cell, the power delivered by the battery which is not equal to power mentioned by the battery. Why? Because of the cell offering the low internal resistance. ஸோ அப்போ எனக்கு பவர் வந்து எனக்கு என்ன சார் ஆகும் அப்படின்னா பவர் டெலிவர்டு பை த பேட்டரி வந்து எனக்கு என்ன சார் ஆகும் அப்படின்னா வெரி ஆகும். ஸோ இப்போ எனக்கு என்ன சார் அப்படின்னா now we are going to calculate the power. ஸோ அப்போ வந்து எனக்கு என்ன சார் அப்படின்னா பவர் ஈக்குவல் டு V into I. Here V is replaced by psi into I. ஸோ ஷை இங்கே அப்படி ஐ அப்படியே வச்சிங்க. பை இந்த ஈக்குவேஷன்லேருந்து ஷைக்கு பதிலாக அந்த மைனஸ் ஐஆர் அந்தாண்ட போயிடுச்சு அப்படின்னா இந்த ஈக்குவேஷன்லேருந்து ஐஆர் ஈக்குவல் டு சை மைனஸ் வியில் இந்த மைனஸ் வி அந்தாண்ட போனால் ப்ளஸ். அப்போ இன்ஸ்டெட் ஆஃப் சைக்கு பதிலாக வி ப்ளஸ் ஐஆர். You already know V is equal to IR by Ohm's law. Then power is equal to I into, so V is replaced by capital IR plus I into small r. ஸோ இது வந்து எனக்கு என்ன சார் அப்படின்னா வோல்டேஜ் அக்ராஸ் தான், இது வந்து வோல்டேஜ் அக்ராஸ் தான் எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் கரண்ட் ஃப்ளோயிங், அந்த வந்து கரண்ட் ஃப்ளோ ஆகிறப்ப அதுக்கு நடுவில் இருக்கிற வோல்டேஜ். ஸோ உள்ளே மல்டிப்ளை பண்ணுறப்ப I into I ஸ்கொயர் ஆர் ப்ளஸ் வந்து ஐ ஸ்கொயர் ஸ்மால் ஆர் அப்படின்னு வரும். அப்போ வந்து எனக்கு என்ன சார்னா இது வந்து ஐ ஸ்கொயர் ஆர் அப்படின்றது த பவர் அப்டைன்டு ஃப்ரம் த எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். ஹியர் ஐ ஸ்கொயர் ஸ்மால் ஆர் அப்படின்றது பவர் அப்டைன்டு ஃப்ரம் த செல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நல்லா ஞாபகம் வச்சுங்க. நீங்கள் வந்து ஒரு பேட்டரி நீங்கள் எடுக்கிறப்ப ஸோ பவர் வந்து நம்ம ரெண்டு இடத்துலேருந்து அப்டைன் பண்ணுறோம். ஒன்று பை எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ், பை யூஸிங் த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். சப்போஸ் இஃப் யூ வாண்ட் எ குட் பேட்டரி, நான் வந்து ஒரு குட் பேட்டரி எனக்கு வேணும் அப்படின்னா இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வந்து எனக்கு கம்மியாக இருக்கணும், எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் தான் எனக்கு அதிகமாக இருக்கணும். அப்போ நீங்கள் வந்து இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ எனக்கு குறையிறப்ப பவர் டெலிவர்டு பை த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் which is less than the power delivered by the external resistance அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த கண்டிஷனில் மட்டும்தான் நம்மளால் ஒரு பேட்டரி வந்து நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ஸோ அப்போ determination of internal resistance by using voltmeterக்கு என்ன ஃபார்முலானா R equal to psi minus V by V into R. சில டைம் உங்கள் சம்ஸில் இன்ஸ்டெட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸுக்கு பதிலாக V by Iன்னு கொடுத்துருவாங்க. ஸோ அந்த Vயும் Iயும் எடுத்துருவோம். பை கால்குலேட் பண்ணுறப்ப இதில் எனக்கு என்ன சார்னா இந்த யூனிட் ஆஃப் psi is volt, the unit of voltage is volt. அப்போ நம்ம எப்படி சார் இதில் வந்து இப்போ எனக்கு ரெண்டு வேல்யூ கொடுத்துருக்காங்க, ஒன்று 2.2 வோல்ட், ஒன்று வந்து 2 வோல்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸோ எது வந்து சை எது வந்து வீணா, எது கிரேட்டர் மேக்னிடியூடோ அதான் சை. ஒய் பிகாஸ் ஆஃப் நீங்கள் ஒரு சர்க்யூட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேட்டரிக்கு தான் பவர் அதிகம். ஸோ அதுலேருந்து தான் நம்ம வந்து கரண்ட் அப்டைன் பண்ணுறோம். ஸோ த மேக்ஸிமம் மேக்னிடியூட் செட் டு பி த இஎம்எஃப், த மினிமம் மேக்னிடியூட் செட் டு பி த வோல்டேஜ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இப்போ நம்ம செல்ஸ் பார்த்தோம். ஸோ செல் அப்படின்றது என்ன சார் அப்படின்னா which is nothing but it is a device which converts the chemical energy into electrical energy so that it will produce the electricity. So இப்போ வந்து நான் வந்து if you want a battery, the several number of cells are connected together, we are getting the battery. ஸோ அப்படி செவரல் நம்பர் ஆஃப் செல்ஸ் நான் போடுறப்ப எனக்கு ஒரு சின்ன டவுட் வருது, எதர் வி ஆர் கனெக்டிங் இன் சீரியஸ் ஆர் பேரலல். ஸோ விச் ஒன் இஸ் குட் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஆல்ரெடி நோ கெப்பாசிட்டர் இன் சீரியஸ் பேரலல் பார்த்துருப்போம், ரெசிஸ்டன்ஸ் சீரியஸ் பேரலல் பார்த்துருப்போம். இன் சேம் டைம் ஹியர் செல்ஸ் இன் சீரியஸ் அண்ட் பேரலல். ஒய் பிகாஸ் ஆஃப் வி வாண்ட் டு மெஷர் எந்த மெத்தட் வந்து பெஸ்ட், எந்த மெத்தட்லேருந்து வி ஆர் அப்டைனிங் த லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் கரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு வி கேன் லேர்ன் அபவுட் த செல்ஸ் இன் சீரியஸ். ஸோ வி ஆர் டேக்கிங் த லார்ஜ் நம்பர் ஆஃப் செல்ஸ் ஆர் கனெக்டட் இன் சீரியஸ், the positive negative which is nothing but the negative terminal of the battery which is connected to the positive terminal of the battery. Next one, so next அப்படியே போயிட்டே இருக்கணும். positive negative the whole system which is connected with the external resistance அப்படின்னு நம்ம சொல்கிறோம். You already know here the direction of current is a downward direction. Why? Because of the cells எப்போவுமே current வந்து it can flow from the positive to negative or higher potential into lower potential. ஸோ அப்போ வந்து எனக்கு என்ன சார்னா if you want to calculate the total EMF, so இங்கே வந்து all it having the same EMF. Here we are having the 4 cells, so 4 psi. Suppose n number of cells connected in series means the total EMF is n into psi. நல்லா ஞாபகம் வச்சுங்க, all is connected in series, so you are having the equal EMF. So here we are having the 4 cells, so 4 into psi. Suppose instead of 4 பதிலா suppose if you are taking the n cells means the total EMF which is nothing but n psi அப்படின்னு சொல்கிறோம். The total resistance is all it having the same internal resistance. So அப்போ n into r to obtain to calculate the total internal resistance of the total resistance from the total cells. So r is the external resistance. அப்போ total EMF அப்படின்றது n psi, total resistance அப்படின்றது so nr which is nothing but the total resistance obtained from the cell, then plus r is the external resistance அப்படின்னு நம்ம சொல்கிறோம். Then formula for obtaining the current equal to I is equal to EMF by r அப்படின்னு நம்ம சொல்கிறோம். I is equal to EMF by r.
and the value of EMF is N into psi. Here NR is the R. So this is the formula for obtaining the current while the cells are connecting in series. So there are the two conditions. So suppose நான் வந்து external resistance வந்து less எடுத்துக்கிட்டு internal resistance வந்து external resistance வந்து maximum and compared to the internal resistance, or external resistance is minimum and compared to the internal resistance. So there are the two conditions are possible here. So the first condition, if you are considering the value of external resistance is much greater than the internal resistance அப்படினா, so we are eliminating in the formula வந்து NR வந்து eliminate பண்ணிடலாம். So N into psi by R. So psi by R, which is nothing but current delivered by the first battery. Then instead of நீங்கள் I is equal to V by R ஆடாக்கன்னு, ஸோ அப்போ வந்து எனக்கு என்ன சார்னா I is equal to instead of psi by R பதிலாக I போடுங்க. அப்போ external resistance கம்மியாக இருந்து internal resistance அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா, when n number of cells are connected in series, then compared to the internal resistance, the external resistance வந்து maximum இருந்துச்சுன்னா, the total current of the battery which is equal to n times of the current from the single battery. Suppose another condition, internal resistance அதிகமாக இருந்து external resistance வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா, இந்த இடத்துல இருந்து R எலிமினேட் பண்ணிடணும். அப்போ R is equal to N psi by NR, என்ன கேன்சல் ஆகிரும், அப்போ I1 இருக்கும். அப்போ இந்த கண்டிஷனில் the total current which is equal to the current delivered from the single battery. அப்போ நீங்கள்லாம் நம்புங்க, ஃபஸ்ட்டு கண்டிஷனில் வந்து டோட்டல் கரண்ட் எவ்வளோ கிடைக்குதுன்னா, the current from the single battery which multiply with the n number of cells, எவ்வளோ செல்ஸ் இருக்குது இங்கே 4 4, 3 3, 5 5, இன்ஃபினிட்டினா இன்ஃபினிட்டி. ஆனால் செகண்ட் கண்டிஷனில் நீங்கள் வந்து இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கிறப்ப, ஸோ டோட்டல் கரண்ட் எனக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னா, நீங்கள் எவ்வளோ நம்பர் ஆஃப் செல்ஸ் போட்டாலும் ஒரு செல்லோட கரண்ட் எவ்வளோ கிடைக்குமோ அதே கரண்ட்டு தான் எனக்கு கிடைக்கும். அப்போ செகண்ட் மெத்தடு we cannot யூஸ், ஃபஸ்ட்டு மெத்தட் தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஒய் பிகாஸ் ஆஃப் நீங்கள் n நம்பர் ஆஃப் செல்ஸ் நீங்கள் போட்டுட்டு, சப்போஸ் இஃப் யூ ஆர் டேக்கிங் த சிங்கிள் செல் இருக்கக்கூடிய கரண்ட் மட்டும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நீங்கள் we cannot யூஸ், நீங்கள் வந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் செல்ஸ் நம்ம யூஸ் பண்ணுற நெசசிட்டி கிடையாது. ஏன்னா செகண்ட் மெத்தட் என்ன சொல்லியிருக்கு, n நம்பர் ஆஃப் செல்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம், ஆனால் கரண்ட் எவ்வளோ கிடைக்குது, ஒரு செல்லுலேருந்து எவ்வளோ கரண்ட் கிடைக்குமோ அதான் கிடைக்கும். ஆனால் ஃபஸ்ட்டு கண்டிஷனில் பாருங்கள், ஸோ n நம்பர் ஆஃப் செல்ஸ் யூஸ் பண்ணுறப்ப டோட்டல் கரண்ட் எவ்வளோ கிடைக்கும்னா, த கரண்ட் ஃப்ரம் த சிங்கிள் பேட்டரி விச் இஸ் மல்டிப்ளை வித் த நம்பர் ஆஃப் செல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். தென் செல்ஸ் இன் பேரலல். ஸோ எனக்கு என்ன சார் அப்படின்னா செல்ஸ் இன் பேரலல். ஸோ வந்து எனக்கு இதெல்லாம் you already know this is the parallel connection, you already know. So already having the same EMF, you already know when number of cells are connected in parallel, the potential is the constant. Here potential is nothing but EMF, so psi is the constant, so total EMF is psi. Here சீரீஸில் இருக்கிறதுனால n into psi, ஆனால் இங்கே வந்து டோட்டல் EMF வந்து எனக்கு என்ன சார் அப்படின்னா psi மட்டும்தான். ஸோ இப்போ வந்து எனக்கு என்ன சார்னா ஆல் த செல்ஸ் ஆர் கனெக்டட் இன் பேரலல், ஸோ ஆல் இட் ஹேவிங் த சேம் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். இஃப் யூ வாண்ட் டு கால்குலேட் த டோட்டல் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் while the cells are connecting in parallel, you already know the formula. So 1 by R is equal to 1 by R1 plus 1 by R2 plus 1 by R3. Here all the internal resistance are same, so the R equivalent resistance equal to 1 by R plus 1 by R plus 1 by R n terms நம்ம சொல்கிறோம். ஸோ அப்போ 1 by R equivalence equal to n by R அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ எனக்கு வந்து ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் எனக்கு வேணும் அப்படின்னா R equivalent resistance equal to R by n. Why? Because this is the reciprocal. அப்போ நீங்கள் ஆப்போசிட்டாக பண்ணுறப்ப எனக்கு R by n வந்துடும். அப்போ டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறப்ப R plus R by n. Why? Because of இந்த R equivalent அப்படின்றது இந்த resistance from the cells only. Here also we are having the external resistance, you know. So the total resistance வேணும் அப்படின்னா we have to add this to, so the total resistance equal to R plus R by n அப்படின்னு நம்ம சொல்கிறோம். You already know the formula, I is equal to psi by R. So that EMF by resistance, the value of EMF is psi அப்படின்னு நம்ம சொல்கிறோம். தென் வந்து அடுத்து எனக்கு என்ன சார் அப்படின்னா I is equal to psi by R plus R by n. By rearranging the equation, இந்த n கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ ஆர் ப்ளஸ் இங்கே வந்து என்ஆர் பை என்னன்னு வந்துடும், இந்த எண்ணை வந்து மேலே போயிடும். ஸோ இந்த ஃபார்முலா ஃபார் அப்டைனிங் த கரண்ட் while the cells are connecting parallel, I is equal to n psi by R plus nr. இங்கே அதே போல் ரெண்டு கண்டிஷன், இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்குது, எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா, ஸோ வந்து எனக்கு எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் எடுக்கிறப்ப இந்த ஆர் கேன்சல் பண்ணிடுங்க. அப்போ என்ஐ பை என்ஆர் என்னன்னு கேன்சல் ஆயிரும். அப்போ சீக்வல் டு I1 அப்படின்னு வந்துடும். என் செகண்ட் கண்டிஷனில் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வந்து மேக்ஸிமம் இருந்துச்சுன்னா இந்த என்ஆரை விட்டுருங்க. அப்போ என் சீக்வல் டு எனக்கு என்ன சார் அப்படின்னா சை பை ஆர்னு வரும். சை பை ஆர் அப்படின்னு எனக்கு வரும். ஸோ ஐ சீக்வல் டு என் சை பை ஆர். இன்ஸ்டெட் ஆஃப் சை பை ஆருக்கு பதிலாக நம்ம I1 போடலாம். அப்போ எனக்கு என்ன சார்னா, இஃப் யூ வாண்ட் டு அப்டைனிங் த மேக்ஸிமம் கரண்ட் while the cells are connecting in series, எனக்கு என்ன சார் எப்படி சார் இருக்கணும் அப்படின்னா இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வந்து கம்மியாக இருக்கணும், எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வந்து அதிகமாக இருக்கணும். அதுவே இஃப் யூ வாண்ட் டு அப்டைனிங் த மேக்ஸிமம் கரண்ட் while connecting in parallel, the internal resistance is maximum than compared to the external resistance அப்படின்னு நம்ம சொல்கிறோம்.